இந்த கருவேப்பிலையில கார்பசால் ஆல்கலாய்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ், விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப நல்லது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு, அதாவது இம்யூனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிக அளவு கருவேப்பிலையை உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிக அளவு செரிமான கோளாறு ப்ராப்ளம் அடிக்கடி வருமோ அவங்களும் கருவேப்பிலை பொடியை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ஹேரோட ஹெல்த்துக்கும் குறிப்பாக இளநரையை சரி செய்கிறதுல இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சங்க காலங்களில் இந்த பிஞ்சு மாதுளையோட கருவேப்பிலையை சேர்த்து வெண்ணெய் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு சிற்றுண்டி பற்றி சங்க இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த கருவேப்பிலை இந்திய உணவு கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த இந்திய உணவு கலாச்சாரம் ஏற்படுத்தின